Hi friends, Assalamu alaikum. Welcome to Sajisha Kitchen. இன்னைக்கு சேனல்ல நம்ம கொஞ்சம் கூட கை வலிக்காம எவ்வளோ துணியா இருந்தாலும் ரொம்பவே ஈஸியா பளிச்சுன்னு சுத்தமா எப்படி வாஷ் பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ வாஷிங் மிஷின் இல்லாதவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. எப்போவுமே நம்ம அழுக்கு துணி எல்லாத்தையும் சோப் பவுடரில் டைரெக்டாக ஊற வச்சு தான் துவைப்போம். பட் நம்ம அந்த மாதிரி துவைக்கும் போது நம்மளால் அவ்வளோ ஈஸியாக அழுக்கை ரிமூவ் பண்ணிட முடியாது. இன்கேஸ் நீங்கள் கையில் துவைக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டப்பட்டு துவைக்க வேண்டியதாக இருக்கும். அண்ட் நீங்கள் மிஷினில் துவைச்சா கூட அந்தளவுக்கு அழுக்கெல்லாம் ரிமூவ் ஆகிடும்னு சொல்ல முடியாது. இன்றைக்கி நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் ரொம்பவே சிம்பிளாக எவ்வளோ அழுக்கான துணியாக இருந்தாலும் ஈஸியாக வாஷ் பண்ணுறது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். எப்போவுமே ஃபஸ்ட்டு நீங்கள் துவைக்க போகிற துணியை ஒரு பக்கெட் தண்ணியில் ஒரு 1/2 hour மட்டும் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் செய்கிறதுனால மேக்ஸிமம் உங்கள் துணியில் இருக்க அழுக்கு எல்லாமே தண்ணியில் வந்துடும். 1/2 hourக்கு அப்புறம் நம்ம அழுக்கு துணி ஊற வச்ச தண்ணியை பாருங்கள், கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. அந்த அழுக்கெல்லாம் ஆல்மோஸ்ட் இப்போது தண்ணியில் வந்துருச்சு. இப்போது இன்னொரு பக்கெட்டில் தேவையான அளவு சோப் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். நான் சோப் பவுடர் கூடவே கொஞ்சமாக கல்லுப்பும் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம கல்லுப்பு ஆட் பண்ணும்போது நம்மளோட அழுக்கெல்லாம் ரொம்பவே ஈஸியாக ரிமூவ் ஆகிடும். இன்கேஸ் உங்கள் ட்ரெஸ்ஸில் சாயம் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சமாக கல்லுப்பும் வினிகரும் ஆட் பண்ணி ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா துவைச்சிங்கன்னா உங்கள் ட்ரெஸ்ஸில் சாயம் போகாது. இந்த மாதிரி நீங்கள் அழுக்கு துணி எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு தண்ணியில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா வாஷ் பண்ணிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் சோப் பவுடர் யூஸ் பண்ணியே ஈஸியாக அழுக்கெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். சோப் பவுடர் எல்லாமே நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி தண்ணியில் ஊற வச்சுருந்த அழுக்கு துணியை இப்போ நம்ம சோப்பு தண்ணி வச்சுருக்க பக்கெட்டுக்கு மாற்றிடலாம். பாருங்கள், நம்ம அழுக்கு துணி ஊற வச்சுருந்த தண்ணி எப்படி கலர் சேஞ்ச் ஆகிருக்குன்னு. இப்போ சோப்பு தண்ணியில் இந்த துணி எல்லாத்தையும் ஒரு 1/2 hour மட்டும் ஊற வச்சா போதும். ரொம்ப நேரம் ஊற வைக்க வேண்டாம். இப்போது 1/2 hour டிட்டர்ஜென்ட்டில் உங்கள் அழுக்கு துணி எல்லாமே நல்லா ஊறிடுச்சு. இனிமேல் நீங்கள் எப்பவும் போல் வாஷிங் மிஷினில் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் டைரெக்டாக அழுக்கு துணியை மிஷினில் போட்டு வாஷ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா வாஷ் பண்ணி பாருங்கள். உங்கள் துணியில் இருக்க அழுக்கு எல்லாமே க்ளீன் ஆகி பளிச்சுன்னு இருக்கும். இன்கேஸ் உங்கள் வீட்டில் வாஷிங் மிஷின் இல்லைன்னா கவலைப்படாதீங்க. ரொம்பவே சிம்பிளாக இப்போ நம்ம ஊற வச்ச துணியை கையில் கூட வாஷ் பண்ணிடலாம். எப்போவுமே நீங்கள் துணிக்கு போடுற சோப்பை டைரெக்டாக கையில் பிடிச்சி போடாமல் இந்த மாதிரி ஒரு பழைய சாக்ஸில் சோப்பு போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் துணி துவைச்சிங்கன்னா உங்கள் கையில் தோல் உரியாது, அப்புறம் உங்கள் ஸ்கின்னும் ட்ரை ஆகாது. நம்ம ஆல்ரெடி 2 வாட்டி ஊற வச்சதுனால அழுக்கு துணியில் இருக்க அழுக்கு எல்லாமே ஆல்மோஸ்ட் ரிமூவ் ஆயிடுச்சு. இனிமேல் நீங்கள் லைட்டாக கும்மிட்டு அலசி காய போட்டிங்கன்னா போதும், உங்கள் துணி ரொம்பவே க்ளீனாக மாறிடும். இந்த மாதிரி ஜமிக்கீஸ் அண்ட் ஸ்டோன் ஒர்க்ஸ் உள்ள ட்ரெஸ் அப்புறம் பட்டு புடவை இது எல்லாத்தையுமே நீங்கள் டிட்டர்ஜென்ட் போட்டு வாஷ் பண்ணக்கூடாது. ஒரு பக்கெட்டில் தேவையான அளவு தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் ஷாம்பு ஆட் பண்ணிக்கிறேன். எந்த ஷாம்புனாலும் ஓகே. நான் இன்றைக்கி கிளினிக் ப்ளஸ் ஷாம்பு தான் ஆட் பண்ணிக்க போகிறேன். இப்போ ஷாம்புவை தண்ணியோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போது இந்த ஷாம்பு தண்ணியில் தான் நம்ம ஜமிக்கி ட்ரெஸ்ஸை ஒரு 10 minutes மட்டும் ஊற வைக்க போகிறோம். 10 minutesக்கு அப்புறம் நீங்கள் பார்ட்டி வேர் ட்ரெஸ்ஸை லைட்டாக அலசி காய போட்டிங்கன்னா போதும், உங்கள் ட்ரெஸ்ஸில் இருக்க அழுக்கும் கம்ப்ளீட்டாக ரிமூவ் ஆகிடும். ப்ளஸ் நம்ம ஷாம்பு ஆட் பண்ணியிருக்கிறதுனால உங்கள் ட்ரெஸ்ஸு ரொம்பவே ஷைனிங்காக இருக்கும். இனிமேல் நம்ம துவைச்ச துணியை எப்பவும் போல் காய போடலாம். எப்போவுமே நீங்கள் துணி காய போடும்போது ட்ரெஸ்ஸோட உள் சைடு வெளியில் இருக்க மாதிரி பார்த்து காய போடுங்க. அப்போ தான் வெயில் பட்டால் கூட உங்களோட ட்ரெஸ்ஸு வெளுத்து போகாமல் புதுசு மாதிரியே இருக்கும். என்னோட இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சஜிஷா கிச்சனுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனே உங்களுக்கு வரும். Thank you all so much for watching. அடுத்து ஒரு சூப்பர்பான வீடியோவில் மீட் பண்ணலாம். Until then, Assalamu alaikum.